எவ்வளவு சிரித்து அந்யோன்யமாக இருந்த ஒரு குடும்பங்கள்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருப்பது எப்படின்றதுக்கு துட்டு விட்டு கிளாஸ் போயின்னுக்கிறான். அதுக்கு கிளாஸ் எடுக்கிறவன் இருக்கிறான், 300 ரூபா ஃபீஸு. மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படின்னு யார் கையிலன்னு யாருக்கும் சரியாக சொல்கிறது தெரியல. சார், ஒரு அரசியல்வாதிகிட்ட கேட்டேன், அண்ணே உங்கள் வாழ்க்கை யார் கையில்? அவன் சொன்னான், ஓட்டு போடுறவரையும் ஜனங்க கையில், ஒன்ஸு போட்டானுங்க அவன் வாழ்க்கைலாம் என் கையில். வாழ்க்கையை அவன் அந்த மாதிரி பார்க்குறான். ஒரு ஆட்டோக்காரனை கேட்டேன், அண்ணே உங்கள் வாழ்க்கை? மீட்ரு கையில். நான் புது மீட்ரு போட்டானுங்க, ஒன்றும் சம்பாதிக்க முடியல. ஒரு சினிமா தயாரிப்பாளர் கேட்டேன், ஐயா உங்கள் வாழ்க்கை? அவர் சொன்னார், என் வாழ்க்கை திருட்டு விசிடி எடுக்கிறவங்க கையில். நான் நாளைக்கு ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சா இன்றைக்கே அந்த நாள் ரிலீஸ் பண்ணிடுறான். ஒரு சாமியாரை கேட்டேன், சாமி உங்கள் வாழ்க்கை? சாமி இல்லை, சாமியார் சிவன் கையில் சொல்லுவாருன்னு நினச்சேன். சாமியார் சொன்னார், சிஷ்ய கையில். அவள் என்னைக்கு வாக்குமூலம் கொடுக்குறாரோ அன்னியோட க்ளோஸ் நான். சார், ஒருத்தன் தான் சரியாக சொன்னான் சார், ஒரே ஒருத்தன். வாழ்க்கை என் கையில் அப்படின்னா, ஆனால் குச்சிருந்தான் ஃபுல்லாக. அவன் சொன்னான், கையில் காசு இருந்தால் குடிக்க போகிறேன் சார், இல்லைன்னா இல்லை. அப்போ மகிழ்ச்சின்றது முதல் 2 ரவுண்டு விட்டுருங்க. அந்த 4வது ரவுண்டில் வீட்டு அட்ரஸ் மறக்கும், அதுவும் விட்டுருங்க. 6வது ரவுண்டில் நம்ம யாருன்னே தெரியாது பாருங்கள், அதான் வாழ்க்கை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெஃபினேஷன் வச்சுருக்கான். நிறைய பேர் எதுக்கு வருத்தப்படுறோன்னு தெரியாமலே வருத்தப்படுவான். சார், நான் குடுத்தன வீட்டில் இருக்கிறேன், வரம் வாங்கின்னு வந்தேன். சார், குடுத்தன வீட்டில் ஒன்று குடுத்தனில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஒற்றுமையும் ஒரு பாசமும் நேசமும் வேறு எங்கேயுமே கிடையாது. ஆபத்துக்கு உதவுற இடம் அதுதான். எந்த வீட்டுக்கும் தாப்பால் வேணாங்க, எந்த வீட்டுக்கும் தாப்பால் வேணாம். சார், நம்பி வீட்டை சும்மா ஒரு குட்டியுண்டு பூட்டை போட்டுட்டு, நான் பூட்டு மாதிரி ஒன்றை போட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஊருக்கு போயிட்டு வரேன்னா வீடை பத்திரமா பார்த்துப்பான். இப்போ தனியாக வீடு கட்டிட்டுங்க, பூட்டு 7-8 பூட்டு போட்டாலும் பயமாக இருக்குது. போலீஸ் சொல்கிறாங்க, நீங்கள் ஊருக்கு போகும்போது எங்ககிட்ட சொல்லுங்கன்னு. அவங்ககிட்டே சொல்லிட்டு போகணுமா? இன்னும் ஒன்று, கொடுத்தன வீட்டில் என்ன பிரச்சனைனாங்க, வீடு கிடைக்காது, அதான் பிரச்சனை. அதில் இருக்கிற அன்பு சார், ஜாதி மதம் எதுவுமே கிடையாதுங்க, எல்லாம் ஒன்றா இருக்கும். நான்லாம் ஒரு முஸ்லீம் அம்மாவை பெரியம்மானே கூப்பிட்ருக்கேன் கொடுத்தன வீட்டில். ஆமாம், நான் அப்புறம் வீடு வாங்கின்னு போய் ரொம்ப நாள் கழித்து திருமணம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம கபாலீஸ்வரர் கோயில்கிட்ட பார்த்தேன். பழக்க தோஷம் இல்லை, சின்ன வயசுலேருந்து பார்த்தது. பெரியமா அப்படின்னா அந்த மாதிரி புர்கா போட்டு நோக்கும். பெரியமாண்ணா, டேய் மோகன் கல்யாணம் ஆயிடுச்சாடா இருந்துச்சு. என் ஒய்ஃபு மட்டும் சந்தேகமாக பார்த்தா, இந்த விவரம் நம்மளுக்கு சொல்லலையேன்னு. முஸ்லீமை பெரியமானங்களை வேணும். அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை உண்டு. வீடு கிடைக்காது, அதான் வீடு கிடைக்காது. இந்த வீட்டு சொந்தக்காரெல்லாம் நம்மளை பார்த்தான்னு வச்சுங்களேன், ஏதோ ஜமீனை பார்க்குற மாதிரி பார்ப்பான். ஆமாங்க, ஒரு இந்த படத்தில் நெஞ்சம் மரப்பதியில் நம்பியார் நிற்கிற மாதிரி நிற்பான். அப்புறம் வீடா? அண்ணா ஆமாங்க. என்ன படிச்சுக்கிற அப்படின்னுவான். ஏண்டா வீட்டுக்கு என்னடா படிக்கணும்? கொடுத்து நான் வரப்போகிறேன், அதுக்கு என்ன படிப்பு? அப்புறம் எங்கே வேலை செய்கிற சொல்லணும். சம்பளம்னா சொல்ல முடியாது. இங்கே வீட்டில் ஒய்ஃபோடு போயிருக்கோமா, அதுக்கிட்ட ஒரு சம்பளம் சொல்லியிருப்போம். இப்போ அவங்ககிட்ட ஒரு சம்பளம் சொல்லணும். இதுக்கிட்ட சொன்ன சம்பளம் கேட்டால் அவன் வீடு கொடுக்க மாட்டான். அவங்ககிட்ட சொல்கிற சம்பளம் கேட்டால் இது என்ன கணக்குன்னு கேட்கும். சார் நான் கொடுத்துருவேன் சார். அப்புறம் எத்தனை மணிக்கு நைட்டில் வருவீங்கன்னாரு. பட்டிமன்றம் இருந்ததுன்னா லேட்டாகும். 10:30க்கெலாம் வரணும், இல்லைன்னா பூட்டிடுவேன். என் ஒய்ஃபு பார் நான் சொல்லி கேட்கல, ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்கிறான் 10:30க்குள்ளே வரணுமான்னு. அடுத்தது கேட்டான், சார் நாய் வளர்ப்பியா அப்படின்னா. என்னால் தாங்க முடியல. ஏங்கன்னு? எனக்கு நாய் பிடிக்காதுன்னா. ஒரு நாய்க்கு இன்னொரு நாயை பிடிக்காதுங்கன்னு வந்துட்டான். சரி, சொந்தமாக வீடு வாங்கணும், வேறு வழி கிடையாது. சரியா? பெயிண்டரு. சார் வீடு ஃபுல்லாக பச்சை பெயிண்ட் அடிக்குவான்னா. நான் சொன்னேன், பச்சை பெயிண்டா? ஏன் யானை? அவங்க லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கான், ஒரு முஸ்லீம் வீட்டில் பெயிண்ட் அடிச்சுக்கிறான். மீந்த பெயிண்ட்டை என் வீட்டில் அடிச்சுட்டு போகணுன்னு முடிவோடு இருக்கான். நான் ஏன் பச்சை பெயிண்ட்டுன்றேன். திடீர்னு என் ஒய்ஃபுக்கிட்ட போய், மேடம் சாருக்கு கலரை பற்றியே தெரில தான். அவள் ஒன்று அவங்க ஃபேமிலிக்கே தெரியாது. முடிஞ்சு போச்சு. நான் கிரகப்பிரவேசம் போனேன். விடிய காலம் 4:30 மணி, மழை. என் வீட்டு அட்ரஸ் எனக்கே தெரியாமல் தேடி திணறி போகிறேன். எனக்கு முன்னால் ஐயர் நின்றுக்கிறாரு. அவரு, என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கே? என்ன மாடும் கண்ணும் வேணுமே, கிரகப்பிரவேசத்துக்கு மாடு தான் இதெல்லாம் 2 நாள் 3 நாள் சொல்லணும். நான் வீடே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னத்துக்கு 4 மணிக்கு எங்கே மாடு கண்ணு பார்க்குது. அப்புறம் பார்த்தேன் என் ஒய்ஃபை, அம்மா பையனை கையில் பிடிச்சி முன்னால் போ. அவள் உடனே நான் மாடானா. டேய் இது அவசரப்படா, சாமி என்னத்துக்கு சொல்கிறாரு?
மாடு போகிறதுன்றது பசு மாடு போகிறதுன்றது மகாலட்சுமி போகிற மாதிரி என் வீட்டுக்கு நீ தான் மகாலட்சுமி முன்னால் போ அப்படின்னு பேசினாங்க. ஐயருக்கு முன்னால் போயிட்டார். சரி எவனோ ஒருத்தன் முன்னால் போனால் சரி முடிஞ்சுது அப்படின்னு விட்டுட்டேன். என் மாமா என்ன கேட்காம கொள்ளாமல் நான் இல்லாத போது என் வீட்டில் வந்து நடு சவுத்தில் ஒரு சாமியார் படத்தை மாட்டிட்டு ஊருக்கு போயிட்டார். போயிட்டு எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சார். டேய் வீட்டில் ஒரு சுவாமிஜி படம் மாட்டியிருக்கேன், கும்பிடு, எங்கேயோ போய்டுவேனார். நமக்கு வந்த உடனே அது சாமியார் வேறு, தூக்கி போடவும் முடியாது. நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குங்க எப்போவுமே. என்னென்னா சாதாரணமாக இந்த ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆத்திரத்தில் எல்லார்கிட்டேயும் போய் இது வாங்கிடுவோம், கேலண்டர், சாமி கேலண்டர் வாங்கின்னு வந்து வீட்டில் மாட்டுவோம். டிசம்பர் முடிஞ்ச ஒன்று ஒரு டென்ஷன் ஆகும், அதை எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிப்போம். ஏன்னா போகியில் போட முடியாது, குப்பையில் போட முடியாது, சாமி நம்மளை ஏதாவது பண்ணிவிடுமோன்னு. ஆனால் சில நம்ம தமிழ் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கண்டுபிடிச்சிருக்கான். சிவன் கோயிலில் போய் நவகிரகத்துக்கிட்ட வச்சுட்டு வந்துடுவான். கபாலி கோயிலில் புன்ன மரத்துக்கிட்ட போய் பாருங்களேன், வெறும் பழைய கேலண்டராக இருக்கும். அது மாதிரி அதனால் விட்டுட்டேன். நல்லா தான் போயின்னு இருந்தது. நான் கும்பிட்டேன், என் ஒய்ஃபு ரொம்ப கும்பிட்டான். என் ஒய்ஃபு இன்னும் சுத்தம். அந்த சாமியார் படத்தில் எங்க இப்போல்லாம் வேலை காட்சி லீவே போடுறது இல்லைங்க, எல்லாம் சாமி வந்தது. இப்போல்லாம் இட்லி மல்லிப்பூ மாதிரி இருக்குதுங்க, எல்லாம் சாமி வந்த வேலை. இப்போல்லாம் கேஸு புக் பண்ணால் 20 நாளில் வருதுங்க, எல்லாம் சாமி வந்த வேலை. நல்லா தான் இருந்தது. என்ன ஆச்சு உங்களுக்கு தான் தெரியுமே, 2 வருஷம் முன்னால் எங்கள் சாமியார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. டிவிலலாம் வந்தார், முடிஞ்சு போச்சு. இப்போது சாமியாரை எடுக்கணும், என் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டா. என்ன குற்றப்பத்திரிக்கை தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட் வரட்டோன்னு. எங்கள் மாமா பண்ண வேலையிலங்க என் வீட்டு ஆணியில் இருக்கிற சாமியார் படத்தை எடுக்கிறதுக்கு நான் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். டிவியில் புது படம் பார்த்துக்கினே இருந்தாங்க, 7:30 இருக்கும் சாயங்காலம். திடீர்னு கீழே ஸ்க்ரோலிங் போகுது. என்னது, பாரத பிரதமர் இந்திய மக்களுக்கு உரையாற்றுகிறார்னு பக்குன்னு ஆயிடுச்சு. போன வருஷம் கூட ஒரு நாள் உரையாற்றினார். உடனே டிவியை நிறுத்தினேன், ஓடி போனேன். வீட்டில் இருக்கிற 2000 ரூபாவெல்லாம் எடுத்து சுரண்டி, ஏன்னா எது சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியல. மணி 9 ஆயிடுச்சு. உள்ளே இருக்கிற 2000 ரூபாயெல்லாம், முழு 2000 ரூபாய் எல்லாத்தையும் எடுத்தேன். என் பையனுக்கு போன மாதம் பர்த்டேக்கு முழு 2000 ரூபாய் அவன் உண்டியில் போட்டுருந்தான், உண்டியை ஓடிச்சேன். என் பையன் கேட்குறான், எப்பா என்னப்பா குட்டா மாதிரி குத்து பிடுங்குறேன்னா, அவரே அதான்டா செய்கிறார், கம்முறார். எட்டும் போய், ஏன்னா பேங்க் இல்லை, நைட்டு 7:30 மணிக்கு ஓடி போய் இதில் போட்டு ஏடிஎம்மில் போட்டு வந்து பார்க்குறேன், நல்ல காலம். அந்த மாதிரி எதுவும் இல்லை. வீட்டில் நடக்கிறது, ஆஃபீஸில் நடக்கிறது, எது நடக்கிறதாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு இருந்தால் சிரித்து கொண்டே இருப்பீர்கள். எதையுமே நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. சார் அமாவாசை அன்னைக்கு காலையில் வீட்டில் சொல்கிறாங்க, ஆஃபீஸுக்கு தான் போகிறேன், வெளில சுற்றாமல் மத்தியானம், அமாவாசை வெளில சுற்றாமல் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வாண்டான். நான் ஆஃபீஸுக்கு போகிறேன், வீட்டுக்கு வரேன், காலையிலேருந்து சாப்பிடல, அமாவாசை சாப்பாடு சாப்பிட்லான்னு உட்காடுறேன். சாப்பாடு போட்டு முடிச்சு, சார் பசியோடு கூட இருந்துடலாம், இலையில சாப்பாடு போட்ட பிறகு எல்லாம் வச்ச உடனே எக்ஸ்ட்ராவாக பசிக்கும் தெரியுமா, கை வைக்காம இருங்கண்ணா. என்னென்ன காக்காவுக்கு இன்னும் சாப்பாடு வைக்கல, கோவமெல்லாம். சரிண்ணா என் சாப்பாட்டிலே கொஞ்சம் எடுத்து அந்த டோர் வெளியும் போயிட்டு திரும்பி சொல்கிறா, காக்கா வாய் வைக்கிறபடி நீ வாயை வச்சிடாதான்னு. சாப்பிடாதன்னு சொன்னாங்க, இல்லை வாயை வைக்காதான்னு ஏதோ நாயை சொல்கிற மாதிரி. என் வீட்டில் மொட்டை மாடி 2வது ஃப்ளோரு. போனால் 10 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, வரவே இல்லை. எனக்கு என்னென்னா இவ காக்காவுக்கு சோறு வைக்க போகிறாளா, உட்கார வச்சு ஊட்டுறாளா, என்ன ஒன்றுமே காணுமேன்னு வந்தா. 25 நிமிஷம் கழிச்சு வந்தா, எல்லாம் ஆறி போச்சு. வந்துட்டு அதுக்கு ஒரு கதை. நான் போனேன்னாங்க, மேலே யாருமே இல்லைங்க. யாருமேன்றது காக்கா. நான் சொன்னேன், உன் சாப்பாட்டுக்கு முக்கோடி முத்தேவராக நிற்பான் சொல்லு அப்படின்னா. அப்புறம் 2 வந்துதா, 1 தான் சாப்பிட்டுதுங்க. ஆச்சரியங்க, வெறும் அப்பளம் மட்டும் எடுத்து போச்சு. காக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு அது மட்டும்தான் இவ பண்ணலைன்னு. சுடுசோறு காக்கா சாப்பிட்டுச்சுங்க. அந்த நொந்து நூலாக போன சாப்பாடு நான் அதில் மகிழ்ச்சி தான்.